வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சிந்தனையாளரோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். இது வெறும் பயணம் இல்ல. எல்லாமே, ஆமா, எல்லாமே ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்கிற ஒரு ஆழமான தத்துவ தேடல். வாங்க உள்ள போலாம். இந்த வரியோடய ஆரம்பிப்போம். செல்வம் முக்கியம் இல்ல, நீ சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச அதுதான் முக்கியம். அப்பப்பா யோசிச்சு பாருங்க, வெற்றிக்கு நம்ம வச்சிருக்கிற அர்த்தத்தையே இது கேள்வி கேக்குது இல்லையா? ஓகே, இந்த சிந்தனை பயணம் 6 கட்டங்களா பிரியுது. சமூகத்தோட பிளான்ல ஆரம்பிச்சு ஏன்னு கேக்குற தைரியம், ஒரு குறைபாடுள்ள சிஸ்டம், சிந்தனையாளனோட தனிமை, கல்வியோட வெற்றி, கடைசியா பதிலில்லாத ஒரு கேள்வின்னு நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது சமூகம் நமக்காக ஒரு வாழ்க்கையை எழுதி வச்சிருக்கு. ஆனா இந்த ஆசிரியரோட நிஜ வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த முரண்பாடு தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். பாருங்க, ஒரு பக்கம் சமூகம் என்ன சொல்லுது, ஒரு கவர்மெண்ட் வேலை, நிலையான வாழ்க்கை, செல்வம், எல்லாரையும் போல வாழணும் ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குது. ஆனா இவரோட நிஜம் என்ன? கடன், ஏன்னு தெரியாத கேள்விகள், கூடவே தனிமை, ஏமாற்றம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய பள்ளம்தான் அங்கதான் இந்த கதையை ஆரம்பிக்குது. அடுத்து 2வது கட்டம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அது என்ன தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்கிற தைரியம்தான் அதுவே ஒரு பெரிய புரட்சிக்கான கருவி. அந்த ஆயுதத்துக்கு பேரு தான் பகுத்தறிவு, அதாவது ரேஷனலிசம். இது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல, எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு துணிச்சல். முக்கியமா பதிலில்லாத ஒரு விஷயத்த பார்த்து ஏன், எதுக்குன்னு கேட்கறது தான் நிஜமான வீரம்னு இது சொல்லுது. இது ஒரு பெரிய விஷயம். சரி, 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ அந்த தனிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இன்னும் பெருசாகுது. இப்ப பார்வை அவர் மேல இருந்து ஒட்டுமொத்த சிஸ்டம், அரசாங்கம் மேல திரும்புது. இங்க ஆசிரியர் அரசியலை விமர்சிக்க 3 சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாரு. முதல்ல இந்த வாடும் இலை. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நல்ல நிழல் கொடுத்த ஒரு மரம், அதோட இலை இப்ப வெயில்ல வாடி வதங்கி போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு அரசியல் சக்தியை தான் இது குறிக்குது. அடுத்த சிம்பல் நீரற்ற தாமரை. தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல தாமரை பூக்க முயற்சி பண்ணா என்ன ஆகும்? அது மாதிரிதான் தனக்கு சம்பந்தமே இல்லாத, கலாச்சார ரீதியா ஆதரவே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அரசியல் சக்தி வளர முயற்சி பண்ணுதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த வரிய பாருங்க, ரொம்ப நேரடியான கூர்மையான விமர்சனம். தென்னிந்தியாவோட வளர்ச்சி வடக்க சப்போர்ட் பண்ண பயன்படுது, ஆனா தேசியம்ங்கிற பேர்ல தாய்மொழியையும் படைப்பாற்றலையும் அழிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது நாட்டுல இருக்கிற பொருளாதாரம், கலாச்சார ஏற்றத்தாழ்வ பள்ளீர்னு காட்டுது. ஓகே, இப்போ 4வது பகுதிக்கு போலாம். இது கொஞ்சம் பர்சனல். இப்படி எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா? அப்படி தெளிவா யோசிக்கிறதோட விளைவு என்ன? அதுதான் இந்த பகுதி. அவரோட வார்த்தைகளையே கேளுங்க. நான் சொல்ற தர்க்கத்தை ஏத்துக்காத ஒரு குடும்பத்துல தனிமையில வாழறது தான் என் தலையெழுத்தா இருந்துச்சு. அப்பாப்பா, எவ்வளோ பெரிய வழி இதுல இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க, அதுவும் குடும்பமே நம்மள புரிஞ்சுக்காதப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ சிந்திப்பதற்கான விலை இதுதானா? யோசிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? சரி, இப்ப நாம 5வது பகுதிக்கு வந்துட்டோம். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு பயணத்தோட கிளைமேக்ஸ். இங்கேதான் ஆசிரியரோட வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. ஒரு பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம். 34 வருஷம் நினைச்சு பாருங்க. 34 வருஷம் கல்விக்காக செலவழிச்சிருக்கார். சமூகம் அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட தான் படிக்க வச்சது. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இங்கதான் அந்த ட்விஸ்ட். சமூகத்தோட நோக்கம் என்ன? அவரை ஒரு வேலைக்காரனா, அந்த மிஷின்ல ஒரு சின்ன பாகமா மாத்தணும். அதுதான் அவங்க கோல். ஆனா நடந்ததோ வேற. அந்த கல்வியே அவரை ஒரு சிந்தனையாளரா மாத்திடுச்சு. அந்த மிஷினையே கேள்வி கேட்கிற ஒரு புரட்சியாளரா மாத்திடுச்சு. பாத்தீங்களா அந்த முரணை? அதனால இவரோட இந்த பயணம் ஒரு தோல்வியே கிடையாது. இது ஒரு சுதந்திர பிரகடனம். இதுதான் உண்மையான வெற்றி. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு, 6வது பகுதிக்கு வந்துட்டோம். இங்க என்ன பதில் கிடைக்க போகுது? உண்மை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை பயணத்துக்கு முடிவே கிடையாது. இது தொடர்ந்துட்டே இருக்கும். முன்னாடி தனிமையை பத்தி பேசணும் இல்லையா? இங்கே அதுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. தனிமைங்கிறது தோல்வி இல்ல, அது ஒரு தீர்க்கதரிசியோட அடையாளம். அதாவது மத்தவங்களுக்கு தெரியாததை பார்க்கறவங்களோட அடையாளம்னு சொல்றாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லான வரி! இந்த முழு பயணத்தையும் இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியே எங்க கிடைக்கும்? இயற்கையிலையா இல்ல ஒரு புது தர்க்கத்திலையா? இதுக்கு பதில் இல்ல. இந்த கேள்வியோட தான் அவர் நம்மள விட்டுட்டு போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?